மாசி மாசம் தெப்போத்சவம் 4ஆம் திருநாள் அன்று பகவான் கருட வாகனத்தில் எழுந்தருள்கிறார். கருடன் என்பவர் பெருமாளுடைய பிரதானமான சாரதி. நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும்னா முதல்ல கருடனுடைய சப்தம் கேட்டா போதும்னு ஆழ்வார் சொல்றார். ஒரு தலைவர் வரார் அப்படின்னு சொன்னா முதல்ல எஸ்கார்ட்லாம் வருவா பார்த்தீங்களா? இப்ப டிரைவர் தான் நமக்கு முக்கியம். அந்த டிரைவரை பிடிச்சிட்டா தலைவர் வந்துடும். அது மாதிரி இங்க பெருமாளுடைய சப்தம், பெருமாள் அனுகிரகம் வேணும்னா கருடனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தா பெருமாள் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த கருடனானவர் இந்த மாசம் மட்டும் வெள்ளியில வர, மித்த மாசம்லாம் தங்க கலர்ல இருக்கார், குங்கும கலர் சேர்ந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளுக்கு 4 வியூகங்கள் உண்டு. வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தன் 4 வியூகங்கள் உண்டு. அந்த 4 வியூகங்களும் பெருமாளுடைய திருவிழிருந்து திருமுடி வரைக்கும் இருப்பதாக ஆகமங்கள் சொல்றது. பாலசூரிய நிறமாக வாசுதேவன், சங்கர்ஷனாக வெள்ள நிறத்திலையும், பிரத்யும்னன் கிருஷ்ண நிறத்திலும், அதாவது கருப்பு கலர்லையும், அனிருத்தர் ரத்த வர்ணத்திலையும் ஹிரண்ய வர்ணத்திலையும் இருக்கிறதாக சொல்றது. இப்படி 4 பிரம்மோற்சவம் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆகமத்துல இடம் இருக்கிறதுனால, இந்த வாசுதேவனான முதல் உற்சவம் தை மாச உற்சவம், சங்கர்ஷனான உற்சவம் மாசி மாச உற்சவம், பிரத்யும்னான உற்சவம் 3வது பங்குனி மாச உற்சவம், 4வது உற்சவம் பார்த்தீங்கன்னா சித்திர மாசம் அனிருத்த உற்சவம் எடுத்துக்கலாம். இதுல வாசுதேவ லட்சணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ பூமி தேவி நாச்சியோட பெருமாள் எழுந்துள்ளார். தை மாசம் மட்டும் தேர்ல ஏன் பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியோட இருக்கார் அப்படின்னு பத கேள்வி வந்தது நடுவில். என்ன காரணம்னா, ஸ்ரீ பூமி தேவி நாச்சியாரோட இருப்பது வாசுதேவரோட லட்சணம். அதனால முதல் திருநாள் பார்த்தேன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூமி நாச்சியாரோட வந்துருவார். அதுக்கப்புறம் தேர்லயே பார்த்தேன்னா ஸ்ரீதேவி பூமி நாச்சியோட பெருமாள் இருப்பார். 7ஆம் திருநாளும் அப்படியே எழுந்துள்ளிருப்பார் பெருமாள். ஸோ இந்த வாசுதேவன லட்சணங்கள்ல ஸ்ரீதேவி பூமி நாச்சியாரோட முக்கியமான நாட்கள்ல எழுந்துள்ளார். அடுத்து நம்ம பிரத்யும்னத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க பங்குனி உற்சவம், அனிருத்தனானவன் சித்திர உற்சவம்னு சொல்றோம். இந்த சங்கர்ஷண மூர்த்தி என்பவர் அவருடைய வர்ணமானது வெள்ள வர்ணத்துல இருக்கார். மேலும் இந்த வெள்ள வர்ணமானது சங்கர்ஷ்ணமூர்த்தி நிறமாக இருப்பதனாலையும், சாட்சாத் கருடனே சங்கர்ஷ்ணமூர்த்தியின் அவதாரமாக இருக்கார். சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீச சத்யாதி மூர்த்தியே நமஸ்தித் சமஸ்தே புனஸ்தே நமகாங்கிற சங்கர்ஷ்ணமூர்த்தி அவதாரமாவே அவர் இருக்கார். மேலும் இந்த கருடன் மட்டும் இல்லை, இந்த உற்சவத்துல பார்த்தோம்னா பிரதானமான பல வாகனங்கள் பார்த்தோம்னா வெள்ளையா தான் இருக்கும். முதல் நாள் அம்ச வாகனம் வெள்ளையா இருக்காரா, கருட வாகனம் வெள்ளையா இருக்காரா, யான வாகனம் வெள்ளையா இருக்காரா, திருச்சி வீர பெருமாள் வெள்ள தொழில் எல்லாம் எழுதுறாரு. இப்படி இருக்கிறச்சு இந்த உற்சவாதிகள்ல இந்த உற்சவமே பார்த்தீங்கன்னா வெள்ள வரணத்தை குறிக்கிறதுனால இந்த கருடனும் வெள்ளையில வரார் அப்படின்னு உபாயம் எடுத்து சங்கர்ஷ்ணமூர்த்தி அவதாரமாக இருப்பதனாலையும் கருடனானவன் இந்த இந்த மாச உற்சவத்துல கருடன் பெருமாள் வெள்ள கருடன் மேல வரார் அப்படின்றது உபாயம். இந்த கருடனுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல துஷ்டராட்சசம் பிந்தி பிந்தி, துஷ்டராட்சியில அண்ட விடாம பண்ணிடுவார். உடம்புல உள்ள ரோகங்கள் டிசீசஸ் எதுவா இருந்தாலும் நீக்கக்கூடியவர். யாராவது அடிமைத்தனமா இருக்கா அப்படின்னு நினைச்சா அதாவது விடுவிக்கக்கூடியவர். ஏன்னா அம்மாவை விடுவிச்சா அடிமைத்தல விடுவிச்சு அமிர்த கலசத்தை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்தவர். இப்படி எல்லா விதமான சிரேயசையும் இருக்கக்கூடியவர். மேலும் பெருமாள் வாசுதேவ சங்கர்ஷ்ட பிரத்யும்ன அனிருத்தாதிகள் 4 வியூகமா இருக்காருன்னு சொன்னோம். அதுல வாசுதேவனுக்கு 6 விதமான குணங்களும் உண்டு. ஞானம், சக்தி, பலம், வீரியம், அப்படி 6 விதமான குணங்களும் உண்டு. இதுல பப்பாதி தான் மீதி இருக்கிறவர்களுக்கு உண்டு. யாருக்குன்னா சங்கர்ஷ்ணர் பிரத்யும்ன அனிருத்தனுக்கு. அதுல சங்கர்ஷ்ண மூர்த்தியாக இருக்கக்கூடிய கருடனுக்கு ஞானமும் பலமும் உண்டு. அதனாலதான் இந்த ஞானமா பிரதமா இருப்பதனால வேதாத்துடைய ஆத்மாவா இருக்கார், பலிவானா இருப்பதனால பெருமாளே மேல சுமக்கிறார். ஸோ சங்கர்ஷ்ண மூர்த்தியோட லட்சணமாகவும் அது இருப்பதனால இந்த மாசி மாசத்தை பெருமாள் வெள்ள கருடன்ல வரார் அப்படின்றது இதுக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றது. அதனால இந்த கருடவான்ல பெருமாள் எல்லாரும் சேவித்து பெருமாளுடைய எல்லா அனுகிரகத்தையும் பெறணும். அந்த வீதியே திருவடி திருன்னு பேர். அனுமந்த வாகனம் கருடவானம் மட்டும் தான் அந்த வீதியில வரும். அதனால அந்த வீதியே திருவடி திருன்னு தான் பேர். அந்த வீதியில பெருமாள் எழுந்துள்ளார். இப்படி மாசி கருடன் காசிக்கு போனாலும் கிடைக்காது அப்படின்னு ஒரு வழக்காடு உண்டு.
ஆகையினால இந்த வெள்ள கருட சேவையில பெருமாள் எல்லாரும் சேவித்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம்.